தொலைபேசி இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு திருமாவளவன். இந்த தீர்ப்பை விவசாயிகள் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று அனைவருமே கொண்டாடுகிறார்கள். மத்திய அரசும் தமிழக அரசும் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு நீண்ட நாள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு 4 வார கால கெடுவுக்குள் உடனடியாக மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்ப்பு ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை தர முடியாது என்று கர்நாடக அரசு பிடிவாதம் செய்திருக்கிற சூழலில், கன்னட இனவெறி அமைப்புகள் வன்முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சூழலில், காவிரி மேற்பார்வை குழு ஒரு நொடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வழங்கலாம் என்று நேற்று தீர்ப்பளித்தது. அந்த குழுவுக்கு எந்த சட்ட அதிகாரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதோடு, அதனை 6000 கன அடி என்று நொடிக்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. நமக்கு இந்த தண்ணீர் போதாது என்றாலும் கூட நமக்கு தண்ணீர் வழங்கப்பட வேண்டும், அதை விட கூடுதலான ஒரு தேவை இருக்கிறது, மேற்பார்வை குழு அளித்த தீர்ப்பை விட கூடுதலான ஒரு தேவை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த 2 தீர்ப்பும் தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் காலம் தாழ்ந்து நமக்கு நீதி வழங்கினாலும் இந்த நீதி நமக்கு ஆறுதலை தருகிறது என்கிற வகையில் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சம்பந்தப்பட்ட அரசுகள் உடனடியாக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மத்திய அரசு உடனடியாக இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் மத்திய அரசு தரப்பிலே அங்கு வாதத்தை முன்வைத்த வழக்கறிஞர்கள் இதற்கு சில நடைமுறைகள் உள்ளன, ப்ரொசீஜர்ஸ் இருப்பதாக சொல்லி அங்கே கூறியிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் காலம் தாழ்த்துவதற்கு முயற்சிக்கிறார்களோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இதனை சிக்கலுக்கு உள்ளாக்காமல் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். இந்த தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசு உடனடியாக பிரதமரை சந்தித்து மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். 4 வார காலம் கெடு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் நாம் அமைதியாகவோ மெத்தனமாகவோ இருந்துவிடக் கூடாது. தமிழக அரசு உடனடியாக இந்த தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வரும்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.